மார்ச் 17ஆம் தேதி மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த வகுப்புவாத வன்முறைக்கு மூளையாக செயல்பட்டதாக சிறுபான்மையினர் ஜனநாயக கட்சியின் உள்ளூர் தலைவராகியுள்ள ஃபாஹிம் ஷஹீம் கானை மகாராஷ்டிரா காவல்துறை கைது செய்துள்ளது. நடந்த வன்முறையை அடுத்து கணேஷ்பேத் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் அதிகாரப்பூர்வமாக ஃபாஹிம் ஷமீம் கான் பெயர் இடம்பெற்ற நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக வன்முறை நடக்கும் முன்பு மத கலவரத்தை தூண்டும் வகையில் கான் பேசிய வீடியோ மற்றும் புகைப்படத்தை காவல்துறை வெளியிட்டுள்ளது. மேலும் ஃபாஹிம் ஷமீம் கானை மார்ச் 21 வரை போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நடந்த வன்முறை தொடர்பாக பேசிய நாக்பூர் காவல் ஆணையர் ரவீந்தர் சிங்கா, முதற்கட்ட விசாரணைகள் மற்றும் வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது மத கலவரத்தை தூண்டும் கானின் பேச்சு நாக்பூர் வன்முறைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. கான் தலைமையிலான 50 முதல் 60 பேர் கொண்ட குழு திங்கட்கிழமை கணேஷ்பேத் காவல் நிலையத்திற்கு வெளியே சட்டவிரோதமாக கூடி விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் போராட்டத்திற்கு எதிராக காவல்துறையிடம் குறிப்பாணையை சமர்ப்பித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து சிவாஜி மகராஜ் சவுக் அருகே சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 500 முதல் 600 பேர் கூடியிருந்த பல்தார்புரா பகுதிக்கு கான் உட்பட 8 பேர் சென்றுள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் பதற்றமான பகுதிகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் என்றும், வன்முறை நடந்த நாக்பூரில் நிலைமை கட்டுக்குள் வந்துள்ளது என்றும் ரவீந்தர் சிங்கா தெரிவித்தார்.